Exercise 1.3ல first sum. Let f equal to x comma y belongs to n, y equal to 2x, be a relation on n, find domain, codomain, range and function. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டினில் எக்ஸுன்றது நேச்சுரல் நம்பரு. அப்போ எதில் ஆரம்பிக்கும்? 1 2 3 இப்படியே போயிட்டுருக்கோம் இல்லையா? அப்போது ஒய் என்னது? பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஒய்ங்கிறதும் 1 2 3 அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் எக்ஸு இதுதான், ஒய் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், 2xஆக இருக்குது. அப்போது சும்மா எக்ஸாம்பிள் 1 எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டு பார்ப்போம். ஒய் ஈக்குவல் டு 2x. அப்போது 2 × 1 2 2 போட்டு பார்ப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 2 × 2x, 2 × 2 4. அடுத்து 3 போட்டு பார்ப்போம். x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 2 × x, 2 3 6. அப்போது எக்ஸு வந்து எல்லா நம்பரும் வருது, ஒய் மட்டும் என்ன வருது? ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. அப்போது எக்ஸுங்கிறது இது எக்ஸு, இது ஒய்யு, இதில் எல்லா நம்பரும் ரிலேஷனில் இருக்குது. 4 5 6 7 8 9 10. ஆனால் இதில் எல்லா நம்பரும் இருக்குது, ஆனால் ரிலேஷன் இருக்குதுன்னு பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 1க்கு 2, அப்போது 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8, அப்புறம் 5க்கு 10, 6க்கு 12. இப்படி இதில் எல்லா நம்பரும் வருது ரிலேஷனில், இதில் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் வருது ரிலேஷனில். ஓகேவா? அப்போது டொமைன் என்னது? டொமைனுங்கிறது எக்ஸு ஃபுல்லாக, ஏன்னா எக்ஸு எல்லாமே ரிலேஷனில் இருக்கிறாங்க கூட, 1 2 3 இப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் ரேஞ்ச் என்னன்னு பாருங்கள், ஈவன் நம்பர்ஸ் மட்டும் ரிலேஷனில் இருக்குது. அப்போது 2 4 6 8 10 இப்படியே போயிட்டுருக்கோம். கோடொமைன் பாருங்கள், கோடொமைன் என்னது? எல்லாமே தான். ஓகேவா? எல்லாமே தான், இருந்தாலும் இல்லைனாலும் இதில் இந்த செட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தான் கோடொமைன். அப்போது 1 2 3 எல்லாமே வந்துடுவாங்க. இப்போது இது ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஆமாம். ஏன் ஃபங்க்ஷனு அப்படிங்கிறனா, இதில் எல்லாருமே ரிலேஷனில் இருப்பாங்க. 1 2வது ஒருத்தருக்கு ஒரு ரிலேஷன் தான், ஒருத்தருக்கு ரிப்பீட்டேஷன் வரவே வராது. ஓகேவா? ஒருத்தர் 2 ரிலேஷனு வரவே வராது, ஒருத்தருக்கு ஒரு ரிலேஷன் மட்டும்தான். ஏன்னா எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒரு ரிலேஷன் தான். அப்போது இட்ஸ் அ ஃபங்க்ஷன்.